discussion. Our third speaker is Sethu, a legislative member of the Tamil Nadu Assembly, and he will be discussing the resolution on Tamil genocide in Tamil. மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் எண்ணநலம் எல்லா புகழும் தரும் என உரைத்த எங்கள் பேராசன் திருவள்ளுவர் பிறந்த தமிழினத்தின் பிள்ளையாய் எங்கள் தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் அரசியல் பிள்ளையாய் இம்மாமன்றத்தில் தமிழர்களுக்கு நீதி கேட்டு நிற்கிறேன். Since he's speaking in Tamil, I'm going to make the translation in English. As a descendant of the great Tamil philosopher Thiruvalluvar, who said, "Wellness of mind is the foundation of life, while a good thought of mind towards the benefit of society will shower all the fame and glory." And as a political child of the great leader of our times, Deva Thirumagan Pasumbon Muthuramalinga Devar, I stand here seeking justice to my Tamil people. 1952 பண்டாரநாயக்காவின் தமிழர் இனப்போக்கை கண்டித்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பேசினார். இலங்கையில் தமிழர்கள் சிங்களர்களுக்கு இணையாக வாழ விரும்புகிறார்கள். சிங்களர்களுக்கு சிங்களம் எப்படியோ அப்படித்தான் தமிழர்களுக்கும் தமிழ் உள்ளது. சிங்களர்களுக்கு தமது மேம்பாட்டில் எவ்வளவு அக்கறை உண்டோ அவ்வளவு அக்கறை தமிழர்களுக்கும் தமது மேம்பாட்டில் உண்டு. தமிழர்கள் சிங்களர்களுக்கு அடிமையாக வாழ தேவையில்லை. சிங்கள சன்னதியில் தமிழன் ஒருபோதும் தலைகுனிய மாட்டான் என்று 65 ஆண்டுகளுக்கு முன்பே உரக்க குரல் கொடுத்தார். அப்படிப்பட்ட தமிழினம்தான் இன்று ஐநா வாசலில் நீதி கேட்டு நிற்கிறது. Way back in 1952 itself, Pasumbon Muthuramalinga Devar had criticized sternly upon the ethnic hatred activities of Bandaranayaka. Tamils always wanted to live with Sinhalese equally. As important Sinhalese is for Sinhalese, same is for Tamils in Tamilians. How curious Sinhalese were wanted towards growth, the same curiousness and favor is every Tamilians upon their own growth. There is no reason to live as a slave for Tamils to Sinhalese. Tamils will never bow their head to Sinhalese was the words spelled by Pasumbon Muthuramalinga Devar 65 years back. Such a glorious ethnic tribe is standing in front of the UN seeking justice. கடந்த 2009 ஆண்டில் உலகமே நினைத்து பார்க்காத வகையில் தமிழீழத்தில் தமிழ் இனப்படுகொலை நடந்தேறியது. இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டிய சர்வதேச சமூகம் தங்களது கடமையிலிருந்து தவறியுள்ளதை யாரும் மறக்க முடியாது. In the year 2009, the world witnessed a never before seen genocide act in Tamil Eelam. No one nation in the world can ever justify the inaction or evading the duty to stop the war on our people. மதிப்புக்குரிய மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இலங்கை அரசுக்கு எதிராக 24/10/2013 தேதிகளில் அவசர சட்டசபை கூட்டி காமன்வெல்த் மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்றும் இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்றும் இந்திய அரசிற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினார். தொடர்ந்து நாங்கள் சட்டப்பேரவைக்குள்ளும் வெளியிலும் போராடுகிறோம். ஆனால் இந்திய அரசு எங்கள் உணர்வுகளை மதிக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். Our respected ex-Chief Minister Ms. J. Jayalalitha had summoned the urgent Legislative Assembly and drafted an unanimous resolution seeking India to boycott the Commonwealth meeting held in 24/10/2013, insisting to bring out the economic sanctions against Sri Lanka. In continuation of that, we continue the struggle both inside the Assembly and outside for the same. But I wanted to record that the Indian government never ever respected and acknowledged our feelings. கடந்த 2015 ஆண்டு வட அமெரிக்காவின் முன்முயற்சியால் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின்படி சிங்கள அரசு தன்னைத்தானே விசாரித்துக் கொள்ளும் பன்னாட்டு நீதிபதிகள் பங்கேற்புடனான கலப்பு நீதிமன்றத்தை அமைக்க வேண்டும் என்று கோரியது. 2017 ஆண்டு வரை அது அமைக்கப்படவில்லை. எனவே 2 ஆண்டு கால அவகாசமும் வழங்கப்பட்டது. ஆனால் இப்போது மீண்டும் 2 ஆண்டு காலங்கள் இலங்கைக்கு கால அவகாசம் ஏன் வழங்கப்பட வேண்டும்? எங்களுடைய பிரதான கோரிக்கை என்னவென்றால், 1. இலங்கைக்கு மீண்டும் கால நீடிப்பு வழங்கக்கூடாது. As proposed by the North American resolutions in 2015, requested Sri Lanka to inquire on its own along with international judges, creating a mixed court to bring out the justice. Until 2017, this mixed court was not set up. Hence, the extension period of 2 years was also provided. After all the time got elapsed, why one more extension of 2 years requires to be provided? After all these things, we have the following request to the UN. First thing, no extension of time to be given to Sri Lanka. 2. இலங்கை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் பார்வைக்கு அல்லது போர்க்குற்றம் புலன் விசாரணைக்கென்று இலங்கைக்காக அமைக்கப்படும் சிறப்பு பன்னாட்டு குற்ற தீர்ப்பாயத்தில்
பார்வைக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். Number 2, to bring Sri Lanka to International Criminal Court or a special war crime inquiry tribunal to exclusively set up a special international crime tribunal for Sri Lanka. கோரிக்கை 3, போரினால் பாதிக்கப்பட்டோரின் துயரம் குறித்தும் ஏனைய சர்வதேச மனித உரிமை மனிதநேய சிக்கல்கள் குறித்தும் கண்காணித்து 6 மாதத்துக்கு ஒரு முறை அறிக்கை அளிக்கும் பொறுப்பில் இலங்கைக்கான ஐநா சிறப்பு அதிகாரியாளர் ஒருவர் நியமனப்படுத்தப்பட வேண்டும். Number 3, a special reporter of UN has to be appointed to Sri Lanka to report on the war-affected people's status, international human rights, and on complexities regarding humanitarian issues every 6 months. 4, இன அழிப்பு சான்றுகளை அழிய விடாமல் காக்க ஒரு நடுநிலையான பன்னாட்டு பொறிமுறை அமைக்கப்பட வேண்டும். Number 4, a neutral international agency should be appointed immediately to protect against the destruction of genocide evidences. இலங்கையில் நடைபெற்றது வெறும் போர்க்குற்றமோ மனித உரிமை மீறலோ மட்டுமல்லாது அது திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை என்பதை ஐநா பொது சபை அறிவிக்க வேண்டும். சர்வதேச விசாரணையும் பொது வாக்கெடுப்புமே தமிழ் மக்களுக்கான ஒரே தீர்வு. நீதிக்காக மனிதநேய குரலை இந்த ஐநா அறமன்றம் ஓங்கி உயர்த்தி இவ்வுலகுக்கு உரைக்கும் என்று உறுதியாக நம்புகிறோம். In Sri Lanka, the war cannot be short-sighted as a mere war criminal or denial of human rights. UN should announce to the world as it is a systematic, planned genocide against Tamils. International inquiry and referendum are the only remorse of Tamil people. We believe firmly to our heart that this forum will acknowledge our humanitarian request and inform the whole world the justice we Tamil people expect from the vicious UN forum. Thank you. வாய்ப்புக்கு நன்றி.